இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இது சண்டே எடுத்தது. சண்டேனா நமக்கு முன்னாடியே பிள்ளைங்க எந்திரிச்சு நிற்பாங்க. அன்றைக்கி என்னமோ குடும்பமாக தூங்கிட்டோம். எல்லாருமே லேட்டாக தான் எந்திரிச்சோம். முதல் நாளே அரிசி பருப்புலாம் ஊற வச்சிருந்ததுனால காலையில் சட்டுன்னு சாம்பாரும் பொங்கலும் வச்சுட்டேன். எல்லாருமே லேட்டாக சாப்பிட்டது பசியே இல்லை. மதியானம் சிம்பிளாக பண்ண சொல்லிட்டாங்க. சரின்னு வாங்கின சிக்கன் 65 பண்ணிவிட்டு காலையில் வச்ச சாம்பாரும் வெறுஞ்சோறும் வச்சா சாப்பிடும்போது இது சண்டே மாதிரியே ஃபீல் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்களும் வீட்டில் இருப்பாங்க, பொறுமையாக சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்கன்னு ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலாக செய்கிறது. அன்றைக்கி எனக்குமே சண்டே ஃபீலே இல்லை. சமைக்கும் போது இந்த கிறுக்கு வேலை யாரெல்லாம் செய்வீங்க? அப்புறம் தான் தொடச்சா என்ன, கண்ணை உருட்டிகிட்டே இருக்கோமா, பக்கத்துலேயே நிற்கிறோமேன்னு சொல்லிட்டு துடைக்கிறது அங்கங்கே சூடு பட்டுக்கும். ஒன்று சூடாக இருக்கிற ஸ்டவ்வை துடைக்கவும் கூடாது, பட்டா தான் புரியும் சுட்டா தான் தெரியுங்கிற மாதிரி அப்புறம் தான் யோசிக்கிறது. கூடவே நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு அன்றைக்கி சாப்பிட்டாச்சு. காய்கறி கேட்குறது பெருசு இல்லை, அதை பாதுகாப்பாக எடுத்து வைக்கணுமே. தக்காளி பச்சடி சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்படி காயாக வந்தால் நான் இங்கேருந்து ரெசிபி ஷேர் பண்ணுறது. பழுத்த தக்காளி வாங்கும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறேன். பச்சை மிளகா காம்பு எல்லாத்தையுமே கிள்ளிட்டு வைக்கணும். பீட்ரூட்டும் கேரட்டும் தலையும் வாழும் கட் பண்ணிவிட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு வதங்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். முருங்கைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குக்கும் வெங்காயத்துக்கும் ஆகவே ஆகாது, ஒன்றா சேர்க்கவே கூடாது. ரெண்டையும் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயும் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கக்கூடாது. மற்றபடி வாழைக்காய், கேப்சிகம், முட்டைக்கோஸ்லாம் வாங்கினா இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு சுற்றி வச்சுருவேன். இவங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டு, இல்லாமலும் இருக்க முடியாது. வாங்கிட்டா பார்த்து கவனித்து வைக்கணும். ஒன்று பழுத்த இலை இருக்கக்கூடாது, அழுகி போயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கண் பார்த்து வைக்கும் போது அந்த பாக்ஸில் டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக A4 ஷீட் மாதிரி கொஞ்சம் திக்கான பேப்பர் போட்டால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கு. அந்த பேப்பர் போடும்போது அடிப்பகுதி மேல் பகுதியில் மட்டும் வைக்காமல் பாக்ஸை சுற்றி எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரியும் மூடிக்கு வெளியில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் வச்சா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முக்கியமாக நம்ம ஒரு தடவை எடுக்கும் போதும் ஈரக்கை போட்டு எடுக்கக்கூடாது. சேம் இதே மாதிரி வெண்டைக்காய் வாங்கும் போது தலைப்பகுதி வால் பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா 2-3 நாளைக்கு முத்தி போகாமல் இருக்கும். இன்றைக்கி வாங்கின காய்கறி வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என் கைக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஓடும், அதை மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு மற்றதெல்லாம் அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்குறது. இந்த மாதிரி காய்கறியாக இருந்தாலும் சரி, மளிகை ஜாமானாக இருந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்தோன்னே எடுத்து வச்சா தான் உண்டு. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான், அதை அப்படியே மறந்துடும். இங்கே அந்த மாதிரிலாம் ரேட்டும் ஜாஸ்தி, அதனால் அலட்சியம் காட்டாமல் எடுத்து வச்சுருவேன். மறுநாள் மண்டே, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு. நம்ம நைட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்லி தோசை மாவுக்கு ஊற வச்சுட்டு பூரிக்கு மாவும் பிணைஞ்சிட்டு சன்னா கிரேவி பண்ணிவிட்டேன். இன்னொரு பக்கம் சன்னாவும் ஊற வச்சுட்டேன். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.